நண்பர்களே, திருப்பாடல்கள் 45 வழியாக கடவுளின் மாட்சியையும் மகிமையையும் மற்றும் விண்ணகத்தின் தன்மையையும் சிறப்பையும் நாம் தெரிந்து கொள்வோம். இயேசுவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். திருப்பாடல்கள் 45 கடவுளுக்காக கடவுளின் மாட்சியையும் அருளையும் விளக்கி கூறும் ஒரு இனிமை மிகுந்த கவிதையாக உள்ளது. கவிதை என்றாலே அது அன்பின் வெளிப்பாடாகவே இருக்கிறது. அன்பு கொண்டுள்ள ஒருவரே தான் அன்பு கொண்டுள்ள மற்றவரை மனதில் நினைத்து அவரை பாட முடியும். நாம் இந்த உலகத்தில் பல காலகட்டத்தில் நாம் அன்பு செய்யும் ஒருவரை குறித்து உள்ளத்தில் மகிழ்ந்து கவிதை எழுதி பாடி நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். உறவுகளின் மத்தியில் நிகழும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமே நீ ஏன் என்னை அன்பு செய்ய மறுக்கிறாய் என்னும் ஒரே கேள்விதான். இதை சரியாக கேட்கத்தான் மனிதர்களாகிய நமக்கு தெரிவது கிடையாது. ஒரு கட்டத்திற்கு மேல் அன்பு கிடைக்காமல் இருப்பதினால்தான் பல்வேறு சண்டை சச்சரவுகள் நம் குடும்பத்திலும் ஏற்படுகின்றது. ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளுக்காக பதறுவதும் கவனமாய் இருப்பதும் தூக்கம் சுயநலம் இழப்பதும் அந்த குழந்தைக்காக தன்னையே மாற்றிக்கொள்வதும் இந்த அன்பின் வெளிப்பாடுதான் நண்பர்களே. குழந்தையாய் இருக்கும்போது தாய் தந்தை அன்பிற்கு சொந்தமாகி வளர்கிறோம். கருத்து தெரிந்த பிறகு தாய் தந்தை நண்பர்கள் உறவினர்கள் என்ற சிறிய வட்டத்தில் அன்பு செய்து வாழ்கிறோம். இளம் வயது நிரம்பியவுடன் உண்மையில் அன்புக்காக ஏங்கியே ஒரு துணைக்காக ஏங்குகிறோம். பிறகு திருமணம், குழந்தைகள், வேலையில் உயர்வு, குழந்தைகளின் எதிர்காலம் என ஒரு மனிதன் வாழ்வின் பல கட்டத்தில் தன்னுடைய வாழ்வில் மனதார மகிழ்ந்து பயணிப்பது ஒருவனுக்கு கிடைக்கும் அன்பை பொறுத்தும் அவன் எப்படி பிறரை அன்பு செய்கிறான் என்பதை பொறுத்தே அமைகிறது. அன்புதான் இந்த உலகத்தை ஆள்கிறது என்பதற்கு இவ்வுலகில் பல காரணங்களை மனிதர்களாகிய நாம் கூறலாம். ஏனெனில் நண்பர்களே, நம்மை வழிநடத்தும் நம்மை பாதுகாக்கும் கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது. கடவுளின் சாயலில் கடவுளுக்காகவே படைக்கப்பட்டுள்ள நாம் அன்போடு வாழ்கிறோம் என்றால் அந்த அன்பை உருவாக்கிய கடவுளை நாம் எப்படியெல்லாம் பாட வேண்டும், வாழ்த்த வேண்டும் நண்பர்களே. இந்த திருப்பாடல்கள் 45 பகுதி நம் அன்பு கடவுளையும் அவருடைய தன்மையையும் அவருடைய சிறப்பையும் நமக்கு மிக சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. கடவுள் எவ்வளவு மாண்பு, மாட்சி, வல்லமை புரிந்தவராக இருக்கிறார் என்பதையும் தந்தை, மகன், தூய ஆவியாக மூவரு தேவனின் சிறப்பையும் பட்டத்து அரசியாக மரியாவும் இயேசுவின் முதன்மையான சீடர்கள் இளவரசியாகவும் கன்னி தோழியராக இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்களும் என விண்ணரசின் தன்மையை மிக அழகாக விளக்குகிறது. இந்த இறை வார்த்தையை மன அமைதியுடன் கவனிக்குமாறும் வீடியோவை முழுமையாக பார்க்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பாடல்கள் 45 அரசரின் திருமண பாடல். மன்னரை குறித்து யான் கவிதை புனைகின்ற பொழுது இனியதொரு செய்தியால் என் நெஞ்சம் ததும்பி வழிகின்றது. திறன்மிகு கவிஞரின் எழுதுகோலென என் நாவம் ஆகிடுமே. மானிட மைந்தருள் பேரழகு பெருமகன் நீர். இதழில் நின்று அருள் வெள்ளம் பாய்ந்து வரும். கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார். வீரமிகு மன்ன மாட்சியோடு மாண்பும் துலங்கிடவே இடையினிலே வீரவால் தாங்கி வாரும். உண்மையை காத்திட, நீதியை நிலைநாட்டிட மாண்புடன் வெற்றி வாகை சூடி வாரும். வழக்கை அச்சமிகு செயல்களை ஆற்றுவதாக. உம்முடைய கணைகள் கூறியன, மன்னர்தம் மாற்றாரின் நெஞ்சினிலே பாய்வன. மக்களெல்லாம் காலடியில் விழுந்திடுவர். இறைவனே, என்றும் உள்ளது உமது அரியணை. உமது ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல். நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள். மகிழ்ச்சி நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து அரச தோழரெனும் மேலாய் உம்மை உயர்த்தினார். நறுமண துகள் அகிலோடு இலவங்கத்தின் மனமகிழும் ஆடையெல்லாம் தந்தம் இழைத்த மாளிகைதனிலே யாழிசை உம்மை மகிழ்விக்கும். அருமை மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. தீர்நகர மக்கள் பரிசில் பல ஏந்தி நிற்பர். செல்வமிகு சீமான்கள் உன் அருள் வேண்டி நிற்பர். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடை அணிந்து தோன்றிடுவாள். பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். தந்தையரின் அரியணையில் மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர்.
என் பாடல் வழி வழியாய் உம் பெயரை நிலைக்கச் செய்யும். ஆகையால் எல்லா இனத்தாரும் உம்மை வாழ்த்திடுவர். நண்பர்களே, இந்த இறைவார்த்தை பகுதி முழுவதும் தந்தை கடவுள் மற்றும் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவர்களை வாழ்த்துவதாக உள்ளது. தூய ஆவி பற்றி இங்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இந்த இறைவார்த்தை பகுதிக்கு எழுத்து வடிவம் கொடுத்தது தூய ஆவிதான். எனவே மூவொரு இறைவனே புகழப்படுகிறார். மேலும் விண்ணகத்தின் தன்மையையும் புரிந்து கொள்வோம். திருப்பாடல்கள் 45 1வது இறைவார்த்தை இந்த பாடலை எழுதிய லேவி வம்சத்தில் வாழ்ந்த கோராகியருக்கு சொந்தமாகிறது. உன்னதமான கடவுளை பற்றி பாடும்போது திறன்மிகு கவிஞரின் எழுதுகோலென என் நாவம் ஆகிடுமே என்று பாடுகிறார். இந்த பகுதியில் 2 முதல் 9 முதற்பகுதி இறைவார்த்தை வரை தந்தை கடவுளையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது. மானிட மைந்தருள் பேரழகு பெருமகன் நீர், உம் இதழில் நின்று அருள் வெள்ளம் பாய்ந்து வரும். கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார். வீரமிகு மன்ன மாட்சியோடு உம் மாண்பும் துலங்கிடவே உம் இடையினிலே வீரவாள் தாங்கி வாரும். நண்பர்களே, இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து பேரழகு பெருமகன் என்றும் அவருடைய வாயின் வார்த்தைகள் அருள் வெள்ளம் என்றும் தந்தை கடவுளின் அருள் என்றும் நிறைந்தவராக இயேசு இருப்பவராக இங்கு வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இயேசு கிறிஸ்து யோவான் 14 9 10 இறை வார்த்தைகளில், பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பதாகும், தந்தையை காண்பது என்னை காண்பதாகும் என்றும், நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா என்று கேட்கிறார். அதாவது கடவுளின் மகனாக மட்டுமல்லாமல் கடவுளோடு கடவுளாக என்று ஒன்றித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த திருப்பாடல்கள் 45 அதிகாரம் முழுவதையும் இதன் அடிப்படையிலேயே படித்து புரிந்து கொள்ள வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இறைவார்த்தைகள் 4:5 உண்மையை காத்திட, நீதியை நிலைநாட்டிட, மாண்புடன் வெற்றி வாகை சூடி வாரும். உம் வழக்கை அச்சமிகு செயல்களை ஆற்றுவதாக. மக்கள் எல்லாம் உம் காலடியில் விழுந்திடுவர். இங்கு இயேசு வெற்றி வீரராக, சாத்தானை வெற்றி பெற்றவராக வெளிப்படுத்தப்படுகிறார். மக்கள் எல்லாம் உம் காலடியில் விழுந்திடுவர் என்பது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 இறைவார்த்தைகளில், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று வாசிக்கிறோம். பிறகு 7 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகளில் கடவுளை நீதியுள்ள கடவுளாகவும் அநீதியை வெறுக்கின்ற கடவுளாகவும் தந்தையும் மகனும் இணைந்து இருப்பதையும் தந்தை கடவுள் இயேசுவை பெரிதும் திருப்பொழிவு செய்துள்ளதையும் நாம் படித்து புரிந்து கொள்ளலாம். பிறகு உள்ள இறைவார்த்தைகள் விண்ணகம் எப்படி இருக்கிறது என்பதையும் விண்ணகத்தில் யார் யார் சிறப்பு பெறுகின்றார்கள் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு தலைவராம் கடவுள் மன்னராகவும் மணமகனாகவும் கடவுளுடைய முதன்மையான சாட்சிகள் இளவரசியாகவும் கன்னி தோழிகள் என்பவர்கள் சாட்சிகளாக வாழ்ந்தவர்களையும் குறிப்பிடுகிறது. மன்னரும் மணமகனுமான இயேசு கிறிஸ்துவே தலைவராக இங்கு வெளிப்படுத்தப்படுகிறார். தலைவர் என்னும் முறையில் அவரை நெருங்குவதும் அவரை அடைவதுமே இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் நிலையான பேரின்பமாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உன் எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. நண்பர்களே, இந்த இறைவார்த்தை விண்ணக மாட்சியை பெறும் ஒவ்வொருவரும் இயேசுவின் துணையாகவே மாறுகிறார்கள் என்பதையும், இந்த பெரும் மகிழ்ச்சியையே இயேசு கிறிஸ்து யோவான் 1ஆவது அதிகாரம் 51வது இறைவார்த்தையில் நத்தனியேலிடம் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று கூறுகிறார். கடவுளின் துணையாக கடவுளோடு ஒன்றர கலந்தவர்களாய் இருக்கின்றவர்களாலேயே இப்படியெல்லாம் இருக்க முடியும் அல்லவா நண்பர்களே? மேலும் மூவொரு இறைவனின் சிறப்புக்கு அடுத்தபடியாக சிறப்பான ஒரு இடத்தை கடவுள் ஒருவருக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அதுதான் நம் தாய் மரியா அவருக்கு கொடுத்திருக்கும் இடம் ஆகும். நண்பர்களே, நாம் மரியா அம்மாவை கடவுளுக்கு நிகராக என்றுமே வைப்பதில்லை. அதற்கென்று ஒரு புனிதராக அவரை சுருக்கிவிடவும் முடியாது. இங்கு இந்த 9ஆம் இறைவார்த்தையை சற்று கவனித்து உணர்ந்து படித்தால் மரியாவின் சிறப்பையும் தனித்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். திருப்பாடல்கள் 45:9 ஓபேலின் பொன்னணிந்து வடிவாய் வலப்புறம் நிற்கின்றால் பட்டத்து அரசி என்று வாசிக்கிறோம். இந்த இறைவார்த்தை பகுதியில் மூவொரு இறைவனின் சிறப்பு விளக்கப்பட்டாலும் மரியாவின் சிறப்பு மிக சிறப்பாக இங்கு விளக்கப்பட்டுள்ளதை நாம் புரிந்து கொள்ளலாம். சிலுவையில் மரித்த வெற்றி வீரரான இயேசு கிறிஸ்து தம் தாயாக மட்டும் மரியாவை தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாம் முன்குறிக்கப்பட்டு கடவுளுடைய திட்டத்தையே இயேசு செயல்படுத்தினார்.
கடவுளுடைய திட்டமே மரியா இறைவனின் தாய் என்பதும், கடவுளுக்கு நிகராக அல்ல, ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து கடவுளின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுகிறார் மரியா. அதனால்தான் மரியா இங்கு சிறப்பு பெறுகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் புரிந்து கொள்ள முடியாத தலைவராகவும் வல்லமையானவராகவும் கடவுளாகவும் இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக நம் தாய் நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஏனெனில் நம் தாய் இயேசுவை ஈன்றெடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய சிலுவை பாடுகளில் அவரோடு இணைந்து நமக்காக துன்பங்கள் தாங்கினார் அல்லவா நண்பர்களே. இயேசுவை விண்ணகத்திற்கு செல்வதற்கான ஒரே வழி, இயேசுவை அன்பு செய்து விண்ணகம் சேருவோம் நண்பர்களே. இயேசுவிடம் நம்மால் எப்பொழுதெல்லாம் நெருங்க முடியவில்லையோ, வாழ்க்கையில் போராட்டங்கள், பாவங்கள், பலவீனம், துன்பங்கள் உங்களை இயேசுவிடம் செல்ல விடாமல் எப்பொழுதெல்லாம் தடுக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் மரியாவிடம் சென்று பாருங்கள். நம் தாய் மரியா இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை அழைத்து செல்வார். அதற்கு எல்லா தகுதியும் வல்லமையும் பெற்றவராகவே நம் தாய் மரியா என்றும் இருக்கிறார். அருள்மிக பெற்றவராக இருக்கிறார். பெண்களுக்குள் எல்லாம் பேறு பெற்றவராக இருக்கிறார். இயேசுவோடு இணைந்து இருக்கிறார். நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மீட்புக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் நம் தாய் மரியா. எனவே நம் தாய் மரியாவை என்றும் மறந்து விடாமல் இருப்போம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி மரியாவோடு இணைந்து பயணிப்போம். நம் தலைவர் இயேசு கிறிஸ்து என்றென்றும் புகழப்படுவாராக. அவர் வழியாக நம் தந்தை கடவுளும் நம்முடைய நற்காரியங்கள் வழியாக மாட்சி அடைவாராக. நம் ஆண்டவர் இயேசுவை கருவில் சுமந்த நம் தாய் மரியா என்றென்றும் இயேசு ஆண்டவரோடு இணைந்து வாழ்த்தப்படுவாராக, போற்றப்படுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.